வெல்கம் டு எஸ்டி டெக் படி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாவில் எப்படி ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஓப்பன் விஷுவல் ஸ்டுடியோ கோட், திஸ் இஸ் ஃபஸ்ட் ஸ்டெப். தென் பார்த்தீங்கன்னா ஃபைலில் நான் ஜாவா ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி ஆன்லைன் கோடும் டைப் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு டைப் பண்ணுறேன்ல இல்லையா, அந்த ஃபங்க்ஷனுங்கிறது கிளாஸ் நேம் நான் கொடுத்துருக்கேன். அந்த கிளாஸ் இனிமேல் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓபிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் நியூ ஃபங்க்ஷன் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் செமிகாலன். இந்த ஒன்லைன் கோடில் என்ன புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு கிளாஸ் நேமு, ஓபிங்கிறது ஆப்ஜெக்ட் நேமு. அந்த கிளாஸ் இனிமேல் தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த கிளாஸை கால் பண்ணுறதுக்காண்டி கோடு ஒன்லைன் கோடை நான் கொடுத்துட்டேன். இனிமேல் தான் அந்த கிளாஸை க்ரியேட் பண்ண போகிறேன். பப்ளிக் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா பப்ளிக் வாய்ட் ஃபங்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் யூஸ் பண்ணி அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக திஸ் இஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகிறதுக்கான ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிட்டேன். தென் செமிகாலன் போட்டு மேலே ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இப்போ அந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். main.java அப்படின்னு நான் சேவ் பண்ணிட்டேன். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதில் பப்ளிக் கிளாஸ் ஃபங்க்ஷன் 2 பப்ளிக் கிளாஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதனால் நான் பப்ளிக் ஒன்று கட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். இப்போது திஸ் இஸ் ஃபங்க்ஷன் அவுட்புட் வந்துருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, சேனலில் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.